Taste the Daily. அண்மை செய்தி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 900வது நாளாக போராடி வரும் மக்கள் கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் வேன்களில் கிராம மக்கள் கிளம்பும் போதே கைது செய்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமிகாந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லட்சுமிகாந்தன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையத். சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நாகப்பட்டு, நெல்வாய், தண்டனம், ஏகனபுரம், மகாதேவி மங்கலம் உள்ளிட்ட 20 கிராமங்களில் சுமார் 3800 ஏக்கர் பட்டா நிலமும் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் அரசு நிலமும் என மொத்தம் 5800 ஏக்கரில் விமான நிலையம் அமைய இருப்பதால் ஏகனாபுரம் சுற்றி உள்ள 13 கிராமங்களில் நிலம் மற்றும் குடியிருப்புகள் கையகப்படுத்த வருவாய்த்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் கிராம மக்களின் எதிர்ப்புகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இந்திய மாநில அரசுகள் இவர்களின் போராட்டங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுத்து வருகின்ற நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்களின் இரவு நேர அறவழி போராட்டம் 899 நாளை கடந்து இன்று 900 நாட்களை எட்டி உள்ளது. 900 நாட்களை எட்டி உள்ள இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்காத தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஒரு நவீன யுக்தியை கையாண்டு வாட்ஸ்அப் மூலம் அறிக்கை வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிகளை பாதுகாத்தவரும், நிலமற்ற விவசாயிகளுக்கு விவசாய நிலம் கொடுத்தவரும், தன்னுடைய சட்டமன்ற கன்னி பேச்சால் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பாதித்தவருமான கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் மண்ணுரிமை காத்து விவசாயம் பாதுகாக்க வேண்டி போராட்ட குழுவின் நிர்வாகிகள் மனு வைத்து வணங்கும் அடையாள போராட்டம் நடத்த போவதாக வெளியிட்டிருந்தனர். இந்த நவீன போராட்டத்திற்கு எப்போதும் போல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஏகனாபுரம் பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலையிலிருந்து தடையை மீறி எங்கள் போராட்டம் தனியை நோக்கி செல்லும் என பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் உறுதியாக களத்தில் நின்றனர். அங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் அம்பேத்கர் சிலையிலிருந்து 2 வேன்கள் மூலம் சென்னையை நோக்கி கிளம்ப ஆயத்தமான போராட்ட குழுவினரை காவல்துறையினர் அராஜகமாக அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். செய்ய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.